விநாயகப் பெருமானை போற்றி, பூவராக மூர்த்தியே போற்றி, திருச்செந்தூர் முருகப் பெருமானை போற்றி, நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனக்கு ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த எமது இரு குருமார்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களையும் அஸ்ட்ரோ யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சூரியன் தரும் ராஜயோகம் அப்படின்றத பற்றி பேசலாம். ஸோ நிறைய பேர் நம்ம இந்த இதுக்குள்ளே குரு தரும் ராஜயோகம், இந்த மாதிரி செவ்வாய் தரும் ராஜயோகம், இப்படி நிறைய பேர் சனி தரும் ராஜயோகம்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் முழுக்க சூரியனை வச்சு பலன் எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு அப்படின்றத ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க, எந்த ராசியாக வேணால் இருங்க, ஸோ அது முக்கியம் இல்லை. உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே நிற்கிறாரு, அவர் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூரியன் மூலமாக ஏற்படும் ராஜயோகம் எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி சூரியனோட சேரும் கிரகம் இல்லை சூரியன் வாங்கிய சாரத்தின் மூலமாக எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் நமக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சூரியன் பொதுவாக 11ஆம் இடத்துல, சூரியனுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த சூரியன் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துக்கலாம். மகர லக்னத்துக்கு 11ல் வந்துட்டு விருச்சிகம் வரும், அந்த இடத்துல செவ்வாய் இருந்து அப்போது செவ்வாய் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இது எப்போ கொடுக்கும் அப்படின்னாக்க, நமக்கு செவ்வாய் திசை வரணும் அல்லது சூரிய திசை வரணும். அப்படி இல்லைன்னாக்க கோச்சாரத்தில் அந்த செவ்வாயை, கோச்சார செவ்வாய் ஜனனகால செவ்வாயை தொடணும். அப்படி தொடும்போது உங்களுக்கு அது சூரியன் மூலமாக யோகம் வரும். என்ன மாதிரி யோகம் கிடைக்கும் அப்படின்னாக்க, விளையாட்டில், அதுக்கப்புறமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த தொழில் இந்த மாதிரி எதுலேயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட நமக்கு யாராச்சும் ஒரு நண்பர் மூலமாகவோ இல்லை யாரோ ஒரு நெய்பர் மூலமாகவோ அந்த நேரத்துக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நம்ம நினச்ச ஆசைகளை நிறைவேற்றி வச்சிரும். அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் எடுத்துக்கலாம். அது சூரியன் இல்லையா, அதே உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துக்கலாம். மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் சுக்கிரன் வருது, ரிஷபம். அப்போது ரிஷபம் ப்ளஸ் சுக்கிரன் ரெண்டு பேருமே சேரும்போது, அப்போ சுக்கிரன் சூரியன் சேரும்போது மனைவி மூலமாக மிகப்பெரிய ராஜயோகத்தை இவங்க அடைவாங்க. வித்து புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இவங்களுக்கு மனைவி மூலமாக கிடைக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்க சூரியன் நிற்கும் நட்சத்திரம், அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைச்சே தீரும். அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சூரியனோட சேரக்கூடிய கிரகம் அல்லது சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னாக்கா அந்த நட்சத்திரத்திற்கு உரிய கிரகம் எக்காரணத்தை கொண்டும் 6, 8, 12 மறைகிறது, அப்படி இல்லை அஸ்தமனமாகிறது, இல்லைன்னா வக்ரமாகிறது, இந்த மாதிரி நிலைமையில் இருந்தாக்க இந்த ராஜயோகத்தை பலனை முழுசாக அனுபவிக்க முடியாது. அதற்கு உண்டான வழிபாட்டுகள், அதுக்கு உண்டான கர்மாவை நாம் நிவர்த்தி பண்ணினா மட்டும்தான் நாம் அதை பிற்காலத்தில் அனுபவிக்க முடியும். ஏன்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டு போயிருந்தாக்க நமக்கு முதல் விஷயத்தில் நிறைய கெட்ட விஷயங்களை கொடுத்துரும் அதை சார்ந்து. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் நமக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் உதாரணத்துக்கு திரிவோண நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்க, அப்போ சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, அப்போ சந்திரன் யார் மூலமாக நமக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னாக்க அம்மா மூலமாக நமக்கு யோகம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது ட்ராவல், சந்திரனாலே பயணம் தானே மனசு. ஸோ அவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா ட்ராவல் பிளாக் எடுக்கிறது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இவங்க எல்லாமே இவங்களுக்கு சூரியன் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கலாம், இல்லை சூரியன் சந்திரன் சாரம் பெற்றிருக்கும், இல்லை சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்திருக்கும். இப்படி இருக்கிறவங்க ட்ராவல் பிளாக் எடுக்கிறது, எந்நேரமும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம், அவங்க எதிர்பார்க்காத வருமானம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஹோட்டல் வைக்கிறது, ஹோட்டல் மூலமாக அல்ல பர்டிகுலரான ஏதாவது ஒரு ஃபுட்டு, அந்த ஃபுட் கம்பெனி ஆரம்பித்து அந்த ஃபுட் கம்பெனி மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த சூரியன் சந்திரனோட நட்சத்திரம் நிற்கும்போது நமக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து சூரியன் ராகுவோட நிற்கும்போது அப்போ உலக புகழ் கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் உலக புகழ், உலகத்தில் அவங்களுக்கு புகழ், வளர்ச்சி எல்லாமே கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னாக்க, சூரியன் அப்படின்றது ஒரு நேர்மையான கிரகம் ஒன்று. இன்னொன்று அரசு. சூரியனாலே அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூரியனை குறிக்கும். அரசு, அரசியல் எல்லாமே. அப்போது ராகு அப்படின்றது 1ஆம் நம்பர்,
பேட். ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், இல்லீகலாக சொல்லலாம். ஏன்னா இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த இல்லீகலாக கண்ணுக்கு மறைவாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்குமே நம்ம ராகு பகவான் தான் அதிபதி. அதனால் சூரியன் ராகு சேரும்போது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும், அவன் அரசு வேலையில் இருப்பான், அவனுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க. அவங்க மூலமாக மறைமுகமாக பணம் வாங்கி அந்த பணத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானம், வசதி வாய்ப்புகள் ஏற்படும் அந்த ஜாதகருக்கு, இந்த சூரியன் ராகு கன்ஜெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து சனி சூரியனை பார்க்கலாம், அதாவது சனி சூரியனோட பார்க்கலாம், அல்லது சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதாவது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சனி சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறது அல்லது இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சி யோகத்தை கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க தொழிலை நிரந்தரமாக ஒரு ஸ்டேஜில் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் நிறுவனத்தில் ஸ்தாபனமாக பெரிய ஓனராக இருப்பார். உதாரணத்துக்கு நமக்கு தொழில் ஏகப்பட்டது இருக்குல்லையே, நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமா, மெட்டா, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி தொழில்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கலாம், ஆனால் சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்க அவங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னாக்க, மிகப்பெரிய லெவலுக்கு புகழ் உச்சத்தை அடைவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு புகழ் உச்சத்தை அடைவாங்களோ அந்த அளவுக்கு வீழ்ச்சியும் சந்திப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போய் அப்படியே மொத்தமாக டவுனாக ஜீரோக்கு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜியோ வந்துச்சு இல்லைங்களா, ஃப்ரீயாக ஜியோ, அப்போ அம்பானி எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அவன் எடுத்துகிட்டு வரும்போது இந்த நடுவில் இந்த ஏர்டெல்லு, வோடஃபோனு, இந்த ஏர்செல்லு, இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் எல்லாம் இருந்தது, ஐடியா, HTC, இப்படி நிறைய இருந்தது. அது எல்லாமே போயிடுச்சு. உதாரணத்துக்கு ஏன்னா அந்த பர்டிகுலர் 2018-19க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஏர்செல் நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருந்தது. நல்ல வசதி வாய்ப்பு, பெரிய லட்சாதிபதியாக இருந்தார், கோடீஸ்வரனாக இருந்தார். ஆனால் அந்த ஜியோ அப்படின்ற ஒரு நிறுவனம் அந்த ஃப்ரீ கால் அது கொடுக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா அவர் மொத்தமாக போயிடுச்சு. ஏன்னா அவரோட ஜீரோ ஆகிட்டார். கடைசியில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் ஜீரோ பொசிஷனுக்கு வந்துட்டார். இது எல்லாம் என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னாக்க, காரணம் அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அவங்கள ஜீரோ ஆக்கி விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி சூரியனுக்கு 6ல் குரு இருந்துச்சுனாக்க சூரியன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா விதி, கதி, மதி அப்படின்னு 3 விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ லக்னத்துக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்தாக்கா அதன் மூலமாக நமக்கு யோகம் வரும். இல்லை நமக்கு லக்னத்துக்கு சூரியன் நல்ல இடத்துல இல்லைப்பா, 6, 8, 12 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நம்ம அதை விட்டுடலாம். சரிங்களா? மதி எடுத்துக்கலாம். மதி அப்படின்ற கூடியவர் சந்திரன். அப்போ சந்திரனுக்கு சூரியன் எங்கே இருக்காரு? சந்திரனுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்தாக்கா கம்பல்சரி சூரியன் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிப்பாங்க. அதுவும் இல்லை சாமி, நமக்கு அப்படியும் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் மைண்ட் வாய்ஸில் தோணும். அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, சூரியன் என்ற நட்சத்திரம், அதாவது சூரியனையே லக்னமாக வச்சு சூரியன் இருக்கிற இடத்த வச்சு சூரியனுக்கு அந்த மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து சூரியன் என்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி அவர் நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருந்தார்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை 100% அவங்களுக்கு கொடுத்து தீரும். ஏன்னாக்கா சூரியன் என்ற நட்சத்திராதிபதி எக்காரணத்தை கொண்டு வக்ரம், அஸ்தமனமோ, நீசமோ ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்து நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா அவங்க சொல்லவே வேணாம், கோச்சாரத்தில் அந்த கிரகம் கரெக்டாக அந்த பாவத்தோட தாண்டும் போது, கிராஸ் பண்ணும்போதும் ப்ளஸ் பார்க்கும்போதும் அவங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய யோகமும் அவங்க நினைச்ச விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து சூரியனோட கேது சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சூரியன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கலாம். அதாவது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை சூரியன் கேது இணைவு இருந்தாலும் சரி, அவங்க இந்த சித்த மருத்துவம் மூலமாக கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, அதன் மூலமாக மிகப்பெரிய புகழ் கிடைக்கிறது. சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனை படிக்கிறது, சித்த மருத்துவத்தில் டாப் நம்பர் 1 பொசிஷனுக்கு வருது. இது எல்லாமே இந்த சூரியன் கேது இதன் மூலமாக தான் இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு 6ல் குரு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, எதிரிகளால் மூலம் லாபம் ஏற்படும். அதாவது எதிரிகள் வருவாங்க, அந்த எதிரிகளால் இவர் ஜெயிச்சு அவங்க முன்னாடி சிம்மசப்பனமாக கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பாங்க. அப்போ சூரியனுக்கு 6ல் குரு இருந்தா, இதுவே சூரியனுக்கு 6ல் வேற எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்து அவங்களுக்கு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெற்றிய புகழை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதுக்கடுத்து கேது சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னாக்க, அதாவது சூரியன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கலாம், ஆனால் கேதுவோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. கேதுவோட நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாக்கா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இவங்க எடுப்பிலேயே அதாவது ஒரு 40, அதாவது ஒரு 40-45 வயசு வரைக்குமே லோல் படுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணுவா, அதாவது ஆண்டி கோலத்திலேருந்து அந்த பிச்சைக்காரன் கோலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு 45-50 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியும். ஸோ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை ஃபேஸ் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சூரியனோட நட்சத்திரத்தில் கேது இருக்கும்போது தான்
இந்த அமைப்பில் அவங்க வரும்போது தான் அவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கடைசி காலகட்டங்களில் தான் அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலைமையில் எங்கே இருக்காரு, சூரியனோட ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்குதா இல்லையா, இல்லை சூரியன் தனிச்சு இருக்காரா? அப்போ சூரியன் தனிச்சு இருந்து அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் அதிபதி எந்த நிலைமையில் இருக்காரு, இல்லை சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, இந்த 3 விஷயங்களை பார்த்துக்கோங்க. இந்த 3 விஷயங்களும் நல்ல நிலைமையில் 6, 8, 12 இல்லாமல் 2, 4, 5, 7, 9 இந்த மாதிரி இடங்களில் 11 இந்த மாதிரி இடங்களில் இருந்தாக்க அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சூரியன் கொடுத்தே தீர்வார். அதுக்கு நீங்கள் கர்மாங்களை சிக்காமல் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய முன்ஜென்ம கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அனுபவிக்கிறதுக்கான காரணமே போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய கர்மா பிரச்சனைகளை பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு திடுதலை செஞ்சுட்டு அதை அனுபவிக்காமல் இங்கே இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் கிரகம் தான் காரணம், நீங்கள் கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கும் கிரகம் தான் காரணம். நீங்கள் காரணம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசியில் இருக்கிற கட்டங்கள், அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு ராசியிலுமே கர்ம நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கும் போது நின்று தசா புத்தி நடத்தும் போது அதோட பாதிப்பு உங்களுக்கு 100% இருக்கும். அப்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையான வழிகாட்டுதல் படி அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த யோகத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னோட நம்பர் எடுத்துக்கோ. என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னோட நேரம் காலையில் 10 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டியது உங்களோட ஜாதகம் கைப்பட எழுதியிருந்தால் அதை அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தேதி, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர், மாவட்டம், அப்புறம் உங்கள் அப்பா அம்மா பேர். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா நியூமராலஜி படி உங்களுடைய பேர் எந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது, அது உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்குது. நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு பேர், இந்த பேர் மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா சக்திகளும் கொடுக்கும், எனர்ஜியும் கொடுக்கும். சரிங்களா? அந்த பேர் உங்களுக்கு நல்ல பொசிஷன், நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா பேர், அதனால் நீங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால் பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்கத்தோட உங்களோட ஜாதகத்தை பற்றி முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதோட உங்களுக்கு கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை நீங்கள் எப்படி செய்யணும், இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுத்து அதுக்கடுத்து நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு 40-50 வருஷ காலம் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.